ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 11. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 11. இருகரையர் என்றேனோ வடுகரை போலே. இருகரையர் என்றேனோ வடுகரை போலே. யார் இந்த வடுகர்? இருகரை என்பது எது? பார்ப்போம். வடுகர் என்பது ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்குள்ளே ஆச்சாரியனே தெய்வம் என்று பகவானை திரும்பவும் பார்க்காமல் ராமானுஜர் அவருடைய திருவடி நிலைகளையே பற்றும் வழியாகவும் அடைந்து அனுபவிக்கிற விஷயமாகவும், அதாவது உபாயம் உபேயம் அல்லது பிராப்யம் பிராபகம் என்று சொல்லுவார்கள். நாமெல்லாம் மோக்ஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இவருக்கு தெய்வமும் ராமானுஜர் தான். ராமானுஜருடைய திருவடிகளிலே தொண்டு செய்ய வேண்டும் என்றே வாழ்ந்தவர். ஒரு ஆச்சாரிய நிஷ்டை, ஆச்சாரிய அபிமானம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் வடுக நம்பிகள். ராமாயணத்திலே சத்ருக்ன ஆழ்வான், பரத ஆழ்வானே தெய்வம்னு வாழ்ந்தவன். ஆழ்வார்களுக்குள்ளே மதுர கவி ஆழ்வார், நம்மாழ்வாரே தெய்வம் என்று வாழ்ந்தவர். ஆச்சாரியார்கள் குரு பரம்பரையிலே வடுக நம்பியைப் போல இருக்க வேண்டும். வடுக நம்பிகள் ராமானுஜரே தெய்வம் என்று வாழ்ந்தவர். இவருக்கு ஆந்திர பூர்ணர் என்று ஒரு திருநாமம் உண்டு. அப்படியே வச்சுக்கலாமே. ஆந்திரம் அப்படின்னா தெலுங்கு, அந்த தெலுங்கு மொழியில வடுகா அப்படின்னு சொன்னால் அது தெலுங்கு மொழி, ஆந்திரத்தை குறிக்கும். நம்பி என்றால் பூர்ணம், பூர்த்தி அப்படின்னா முழுமையான குணத்தை உடையவர்கள். அப்ப ஆந்திர பூர்ணர் தெலுங்கு பேசுபவர்களாக இருந்திருக்கலாம், தெலுங்கு வம்சாவளியினராக இருக்கலாம். ஆனால் இவர் அவதரித்தது என்றால் பிரமாணங்களின்படி பார்த்தால் கர்நாடக தேசத்திலே இந்த மேலக்கோட்டை இதுக்கெல்லாம் பக்கத்துல ராமநாதபுரம்னு ஒரு இடம், அதுக்கு பக்கத்துல சாலக்கிராமம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல தான் இவர் அவதரிச்சார். ராமானுஜர் பரமபதித்த பிற்பாடு அதே சாலக்கிராமத்தில் இருந்துதான் ராமானுஜரையுடைய திருவடிகளே நினைத்து வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கர்நாடகத்துல சாலக்கிராமம் அதான் வடுக நம்பிகளுடைய அவதார ஸ்தலமாக நாம் பார்க்கிறோம். இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு முறை ராமானுஜருக்கு இவர் நன்றாக பால் காய்ச்சி கொண்டு இருக்கார். பக்கத்துல நின்று பார்க்கிறார். ஆச்சாரியனுக்கு பால் காய்ச்சும் போது அவருடைய தொண்டைக்கு ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப சூடா இருந்தா அவருடைய தொண்டை தாங்காது, ரொம்ப சில்லுன்னு இருந்தா கபம் கட்டிக்கும். அப்போ மிதமான சூடு, அதுவும் ஒரு சுகுமாரமானவர் ஆச்சாரிய சிரேஷ்டரான ராமானுஜர். அதனால பக்கத்துல இருந்து பால் அமுது அப்படின்னு சொல்லுவாங்க. பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கார் ராமானுஜருக்கு. அந்த நேரத்தில் பெருமாள் புறப்பாடு வெளியில, நம்பெருமாள் அழகா அலங்காரம் பண்ணி கொண்டு நல்ல வாகன சேவையோட வரார். ராமானுஜர் பார்க்கிறார், அந்த பெருமாளை அனுபவிக்கிறார், சேவிக்கிறார். எப்பவுமே நல்ல விஷயத்தை அனுபவிச்சா நமக்கு பக்கத்துல இருக்கவங்க, நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்களுக்கு சொல்லுவோம் தெரியுங்களா? பாரு பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாரு, எப்படி இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல ராமானுஜர் எப்ப கூப்பிடனாலும் வடுகா வடுகா அப்படின்னு வடுக நம்பியை தான் கூப்பிடுவார். இங்க இருந்து கூப்பிடுறார், வடுகா வடுகா, இங்க பாரு நம்பெருமாள் என்ன அலங்காரம், என்ன அழகு, என்ன சௌந்தரியத்தோட இருக்கார், என்ன ஆபரணங்கள் போட்டிருக்கார் அப்படின்னு சொல்றார். திரும்பி பார்த்தா வடுக நம்பியை காணோம். எங்கன்னு கேட்டா உள்ள இருக்கார், தலிகை அறையில இருக்கார், மடப்பள்ளியில இருக்கார். உடனே இங்க இருந்து கூப்பிடுறார், வடுகா என்ன பண்ணிருக்காய், சீக்கிரம் வா, பெருமாள் புறப்பாடா இருக்குல்ல, அவரை சேவிக்க வேண்டாமா, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறார். அவர் சொன்னார், உம்ம பெருமாளை பார்க்க வந்தால் எங்க பெருமாளுக்கு தொண்டிலே தடை ஏற்பட்டு விடுமே அப்படின்னாராம்.
அந்த நம்பெருமாள் உமக்கு பெருமாள், நீர் தான் எங்களுக்கு பெருமாள். இப்ப நான் பால் அமுது சரியா காய்ச்சாம கொடுத்துட்டேன்னா அது பொங்கி அந்த ருச்சியும் மனமும் மாறி போயிடுமே அந்த பால்ல. அதனால நான் முதல்ல எங்க சாமியை நான் பாத்துக்கிறேன், உங்க சாமியை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னுட்டாராம். அந்த அளவுக்கு ராமானுஜரிடத்துல பிரதிபத்தின்னு சொல்லுவாங்க. சரம பர்வ நிஷ்டை என்று இதற்கு வார்த்தை. பிரதம பர்வ நிஷ்டை, இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதம பர்வ நிஷ்டைன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே உபாயம் உபேயம் அப்படின்னு இருக்கிறது. சரம பர்வ நிஷ்டை என்றால் ஆச்சாரியனே உபாயம் உபேயம் என்று இருத்தல். ஆறும் அவனே, பேரும் அவனே, வழியும் அவர்தான், அடைந்து அனுபவிக்க வேண்டியதும் அவர்தான் அப்படின்னு சொல்லுவார்கள். பிரதம பருவம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், முதல்ல படிக்கட்டு, எல்கேஜி யூகேஜி அப்படி ஆரம்பத்தை போல. சரம பருவம்னா மேலான நிலை. அப்ப ரெண்டு நிலைகள் பார்க்கிறோம். இதிலே சரம பர்வ நிஷ்டையிலே வாழ்ந்தவர் சுவாமி வடுகநம்பிகள். ஒரு தடவை ராமானுஜர் எங்கேயோ வெளியிலே ஊர்களுக்கு போய்கொண்டிருக்கார், விஜயம் போறார். போகும்போது பெருமாளுடைய, அவர் ராமானுஜர் நித்தியப்படி ஆராதனம் பண்ற திருவாராதன பெருமாளை வடுகநம்பி அவர் தான் பண்ணிட்டு வரணும், கொண்டு வரணும், எடுத்துக்கிட்டு வரணும். அவர் என்ன பண்ணார், ராமானுஜருடைய திருவாராதன பெருமாளை எடுத்து உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல ராமானுஜருடைய பாதுகைகள், உபயோகப்படுத்திய பாதுகைகளை எடுத்து அதுக்குள்ளேயே சேர்த்து வைக்கிறார் அந்த கூடையிலேயே. ராமானுஜர் பார்த்து தகச்சு போயிட்டார். இது என்னது இது, பெருமாள் திருவாராதனம் பண்ற பெருமாள் பக்கத்துல போய் செருப்பு வைக்கிறீரே, இப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். உமக்கு இந்த பெருமாள் திருவாராதன பெருமாள், அதே போல எனக்கு இந்த பாதுகைகள் தான் திருவாராதன பெருமாள், உம்முடைய பாதுகை தான் எனக்கு திருவாராதன பெருமாள், என்ன வாசி என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாராம். எப்பவுமே பிரசாதம் வாங்கி சாப்பிடுறோம் இல்லையா, சாப்பிட்டோம்னா அதை கையெல்லாம் அலம்பக்கூடாது. ஏன்னா பகவத் பாகவத பிரசாதம்னா அதை எடுத்து சாப்பிட்ட மீதிய கடைசியை தலையில சேர்த்துக்கணும். அதுதான் உயர்ந்ததான அதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு. அதுக்கு தான் அது பிரசாதம்னு பேர். தெருவில் போய் கடையில் வாங்கி சாப்பிட்டோம், வீட்டில் சாப்பிட்டோம்னா அது சாப்பாடு, அது கையை அலம்பலாம். ஆனா பகவானோ பாகவதர்களோ அவர்களுடைய உண்ட மிச்சல் கையில கிடைச்சதுன்னா அது பிரசாதம் அப்படின்னு அதுக்கு மதிப்பு இருக்கு இல்லையா. அது கையை அலம்பிட்டோம்னா அது என்னவோ தவறான விஷயம் போல ஆயிடும் இல்லையா. அப்படி இல்லை, அதை எடுத்து தலையில சேர்த்துக்குவாங்க. இவர் எப்பவுமே ராமானுஜருடைய பிரசாதம் கையில எதுனா கிடைச்சதுன்னா அப்படியே கையை அலம்ப மாட்டார், மீதி கையில இருக்கிறத அப்படியே தலையில சேர்த்துக்குவார். சில பெரிய பாகவதர்கள் பாத்தீங்கன்னா அவங்க தலையெல்லாம் அப்படியே ஒரு வர்ணத்துல இருக்கும், இப்படி சேர்த்துக்கிறதுனால. ராமானுஜர் ஒரு தடவை பார்த்தார், இது என்னது, எச்சில் கையெல்லாம் எடுத்து நீர் தலையில சேர்த்துக்கிறீர், அதெல்லாம் செய்யக்கூடாது, போய் கையை அலம்பப்போம் அப்படின்னார். பார்த்தார் வடுகநம்பி, நேரா போனார், கையை அலம்பிட்டார். மறுநாள் ராமானுஜர் கோஷ்டியில இருக்கார். ராமானுஜர் கோஷ்டியில இருந்து பக்கத்திலே வடுகநம்பி அந்த பக்கமா இருக்கார். ராமானுஜருக்கு பகவானுடைய பிரசாதம் கிடைச்சது. பிரசாதத்தை சாப்பிட்டார், கையை எடுத்து அவர் தலையில தடவிண்டார். வடுகநம்பி வேணும்னே என்ன பண்ணார், ராமானுஜர் பார்த்து கொண்டிருக்கும் போதே பிரசாதத்தை, பெருமாள் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நேரா போய் கையை அலம்புறதுக்கு போனார், கையை கழுவினார். ராமானுஜர் கேட்டார், என்ன பண்றீர், பகவத் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு கை கழுவலாமா அப்படின்னார். சுவாமி, நீர் தானே நேத்து சொன்னீர், பிரசாதத்தை சாப்பிட்ட பிற்பாடு தலையிலெல்லாம் சேர்க்கக்கூடாது, கை கழுவணும்னு சொன்னீரா இல்லையா, அதனால இன்னைக்கு போய் கை கழுவுனேன் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை தகச்சு போயிட்டார். உம்மை யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி இருந்த சரம பர்வ நிஷ்டையில இருந்தவர் வடுகநம்பிகள், மிக உயர்ந்தவர். அவர் தன்னுடைய கடைசி காலங்களிலே சால கிராமத்தில் ராமானுஜருடைய பாதுகைகளை வைத்துக் கொண்டு அதுக்கு திருவாராதனம் செய்து கொண்டு ராமானுஜருடைய பெருமைகளையே பேசிக்கொண்டு வாழ்ந்தார். வடுகநம்பி தன்னிலையை நீ எனக்கு தா அப்படின்னு தான் மணவாள மாமுனிகள் ராமானுஜரிடத்திலே பிரார்த்திக்கிறார். உனக்கு வடுகநம்பி எப்படி இருந்தார், அதுபோல எனக்கும் அந்த ஒரு ஆச்சாரிய பிரதிபக்தியை கொடுக்க வேண்டும்னு மணவாள மாமுனிகள் வேண்டுகிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பிள்ளை லோகாச்சாரியார் எழுதின 18 ரகசியங்களுக்குள்ளே மேலானது ஸ்ரீவச்சன பூஷணம். அதுல கடைசியில வந்தாச்சு, 6வது பிரகரணம்னு சொல்லுவாங்க, அத்தியாயம்னு வச்சுக்கோங்க. 6வது அத்தியாயத்துல ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்ல போறது.
பகவானை விட ஆச்சாரியனிடத்தில் அபிமானம் தான் மோட்சத்துக்கு ஹேது, மோட்சத்துக்கு காரணமாக இருக்கும், கட்டாயம் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வரார். அதுல எழுதுறார், இது ஒரு சூர்ணிகை, அதுல வரக்கூடியது. வடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் இரு கரையர் என்பர் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போற இந்த சரித்திரத்தை சொல்றார். வடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் இரு கரையர் என்பர் அப்படின்னு எழுதியிருக்கார். என்னது அது? இப்பதான் கீழெல்லாம் பார்த்தோம். ராமானுஜருடைய முக்கியமான 2 சிஷ்யர்கள் ஆண்டான் ஆழ்வான் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா வருது பாருங்க. ஆண்டான் ஆழ்வான் 2 பேருக்குமே ராமானுஜர் தான் முக்கியம். ராமானுஜரே தான் நமக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்க போறார் என்பதில் அவர்களுக்கு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ராமானுஜர் தான் நமக்கு தெய்வம்னு இருந்தவங்க தான் அவங்க 2 பேருமே. ஆனால் அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதோ குழப்பங்கள் அது இது வரும்போது உள்ள போய் பெருமாளையும் சேவிச்சுட்டு, உள்ள பெரிய பெருமாள் எல்லாரையும் போய் சேவிச்சுட்டு அங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவரை குறித்த ஸ்லோகங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு, இப்படி இவங்க 2 பேரும் ஆழ்வானும் ஆண்டானும் ராமானுஜரை தவிர பெருமாளையும் போய் சேவிச்சுட்டு வருவாங்களாம் அடிக்கடி. அப்போதான் வடுக நம்பி கேட்டார், இது என்ன நீர், நீங்க இரு கரையராக இருக்கிறீர். இரு கரையர்னா பிரதம பர்வனிஷ்டையும் பிடித்துக் கொள்ளுகிறீர்கள், சரம பர்வனிஷ்டையும் பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். பிடிச்சா ஒன்னு பிடிக்கணும் இல்லையா, புளியங்கொம்புன்னு வாங்க, ஒரு கொம்பு கெட்டியா பிடிச்சுக்கணும். இங்கேயும் பிடிச்சுக்கிட்டு அங்கேயும் பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது கை விட்டு போயிடும். ஆத்துல தண்ணீர் அடிக்குதுன்னா ஒரு கரையை நோக்கி போனோமே தவிர இந்த கரைக்கும் அந்த கரைக்குமா அல்லாடுறது. அதனாலதான் இரு கரையர், 2 கரைக்கு அல்லாடக்கூடாது, ஒரு கரையை நோக்கி போகணும். ஒரு கரையில இருக்கணும், ஒரு கரையில வாழணும், ஒரு கரையை பற்றி வாழணும். என்னைக்கு படிக்கட்டை தாண்டி பெருமாளுக்கு மேல ஆச்சாரியன் ராமானுஜர்னு வந்துட்டீங்க, அப்புறம் என்ன திருப்பி கீழே இறங்கி போறது அப்படின்னு பார்த்து வடுக நம்பிகள் அடிக்கடி சொல்லுவாராம். வடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் யாரை பார்த்து சொல்றார்? யாரோ சாமானிய மக்களை பார்த்து இல்ல, பொதுஜனங்களை பார்த்து இல்ல, சின்ன சிஷ்யர்களை போல இல்ல, நேத்திக்கு வந்தவங்களை பத்தி இல்ல, ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர்கள் 2 பேரை பார்த்து சொல்றாரு. இது என்ன இப்படி இருக்கீங்க நீங்க 2 பேரும்? இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாருல ரொம்ப பிரதானமான சிஷ்யர்கள் நீங்க 2 பேர். நீங்களே இப்படி வழிகாட்டலாமா? ஒன்னு ராமானுஜரே தெய்வம்னு நிக்க வேணாமா? அது என்ன அடிக்கடி பெருமாளையும் போய் கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் ராமானுஜரையும் கும்பிட்டுக்கிட்டு இருகரையர்களாக இருக்கிறீர்களே என்று இகழ்ச்சி தோற்ற சொல்லுவாராம். அவங்கள பார்த்து கொஞ்சம் கேலியா கிண்டலாவே சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு நிஷ்டையில இருந்தவர் தான் வடுக நம்பிகள். ஆந்திரபூர்ணர் என்று இவருக்கு பேர். இவர் பிற்காலத்தில் ராமானுஜருக்காக ராமானுஜ அஷ்டோத்திர சதநாமாவலி ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா, ராமானுஜரை பத்தின 108 உயர்ந்த திருநாமங்களை கொண்ட ஸ்தோத்திரம் நாமாவளிகளை எல்லாம் இவர் தான் உருவாக்கி கொடுத்திருக்கார். ரொம்ப அழகா இருக்கும். அதே போல எதிராஜ வைபவம் என்று உயர்ந்த கிரந்தம், எம்பெருமானாருடைய பெருமை ராமானுஜருடைய பெருமையை சொல்ற கிரந்தத்தையும் கொடுத்திருக்கிறார். சித்திரை மாசம் அஸ்வினி நட்சத்திரத்தில் அவதரித்தார்னு பார்த்தோம். அந்த ராமானுஜர் அவரை பற்றிய அழகான ஒரு தனியன், அந்த வடுக நம்பிகள் அவரை பற்றிய தனியன். ராமானுஜாரிய சச்சிஷ்யம் சாலக்கிராம நிவாசினம் பஞ்சமோபாய சம்பன்னம் சாலக்கிராமாரியம் ஆசிரயே என்பது உயர்ந்த தனியன். பஞ்சமோபாய சம்பந்தம் அது என்னது? 5வது உபாயம் என்று கேட்டால், பகவத்கீதையில கண்ணன் 3 உபாயங்களை சொல்லி 4வதாக தன்னை பற்றி கொள்ள வேண்டும்னு சொல்றார். கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம். இது 3 நாம எடுக்க வேண்டிய முயற்சி செய்து நாம செய்ய வேண்டிய விஷயங்கள். இது முடியலையா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ என்று பகவான் சரணாகதி பிரபத்தி என் திருவடிகளையே உபாயமாக பற்றி கொள்ளுவாய்னு சொன்னார் இல்லையா, அது 4வது உபாயம். பஞ்சமோபாயம் அப்படின்னா 5வது ஆச்சாரிய நிஷ்டை, ஆச்சாரிய அபிமானம். ஆச்சாரியனே எல்லாம் என்று இருத்தல் தான் 5வது உபாயம், மிக உயர்ந்த உபாயம். ஞானம் அனுட்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார்கமலத் திருமாமகள் குழுனன் தானே வைகுந்தம் தரும் என்று
ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற அஷ்டாதச ரகசிய கிரந்தங்கள்ல முக்கியமான அந்த கிரந்தத்தினுடைய முக்கிய கருத்து என்னன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லுவது. அப்படி வாழ்ந்தவர் வடுகநம்பிகள். அவர் கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் பார்த்து நீங்கள் இருகரையர்கள் என்று ஏளனமாக பேசுவார் என்பது இந்த சரித்திரம் 11வது வார்த்தை. அடுத்து 12வது வார்த்தை, இடைச்சிகள் இடையே நின்றேனோ வங்கிபுரத்தாரை போலே. இடைச்சிகளிடையே நின்றேனோ வங்கிபுரத்தாரை போலே. அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.